சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. நீண்ட நாட்களாக எங்கேயாவது வெளியூருக்கு போகலாமா, எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலாமான்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்கள்ல, இப்போ வந்தாச்சுங்க டைம். இட் இஸ் டைம் ஃபார் ட்ராவல். அலைச்சல் ட்ராவல், அலைச்சல் ட்ராவல். சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, குளுமணாலி போகிறது, இல்லை ஷிம்லா போகிறது, எங்கே ஆசைப்படுறீங்க. இந்த வெய்ய காலத்தில் போக முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான நேரம். என்ன சார் அக்னி நட்சத்திரத்தை போக முடியல? நீங்கள் போகிற நேரம் தாங்க அக்னி நட்சத்திரம். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குதூகலமாக இருப்பீர்கள். வெளியூர் ட்ராவல்னால மட்டும் இல்லைங்க, தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கும் இப்போ சாதகமான நேரம் வருது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசைங்க, என் கணவரோடு நான் இத்தனை நாள் ஊட்டி போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கேன், நான் ஷிம்லா போகணும், இல்லை குளுமணாலி போகணும், இந்த மாதிரி ஏதாவது மலை வாசஸ்தலங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் என்னை கூட்டிகிட்டே போகல. எங்கள் மாமியார் என்னை போகவே விடலை. எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாதனால நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ ஏதோ ஒரு காரணம் வரும். ஒன்றா குழந்தைகளுக்காகவோ, இல்லை வியாபாரத்திற்காகவோ, இல்லை கணவனுடைய வியாபாரத்துக்காகவோ, இல்லை கணவனுடைய வேலை மாற்றத்திற்காகவோ வெளியூர் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்ததுன்னா சுவிட்சர்லாண்டெலாம் போயிட்டு வரதுக்கான அமைப்பு வருது. ஸோ உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணும்போது கூட தூங்க முடியாது. அவங்களால அதை என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போது மறுபடியும் பயிற்சி ஆகிறார் 20 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசியில் எப்போ வந்தாருன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். குருவோடு சேர்ந்து இருந்தார். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் கடகத்துக்கு. அதே கடகத்துக்கு ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே உச்ச குருவோடு சேர போகிறார். 2 டாப் லீடர்ஸ், எப்படின்னா புட்டின் அண்டு நரேந்திர மோடி 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும் புட்டின் அண்டு ட்ரம்ப்புன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இங்கே யாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டால் குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா குரு உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பல பேருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சில சங்கடமான விஷயங்களையும் பல நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சுக அதிகரிப்பையும் இந்த குரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுப்பார். அதாவது 2 டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே டீச்சர் குரு பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் மீன ராசியில் உச்சஸ்தானத்தை அடைகிறார். உச்சஸ்தானம் அவர் கன்னி ராசியை நோக்கி போயிட்டுருக்கார். கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். ஸோ நீச்சத்தை, அதாவது நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிடுறார். அதாவது நம்ம பூமி இங்கே இருக்குது, அவர் இங்கே மீனராசிக்கு வரும்போது பக்கத்தில் வராரு, இப்படி திரும்பி இப்படி போகும்போது ஹீ இஸ் மூவிங் அவே, நம்மளை விட்டு வெளியில் போகிறார். அதனால் அவருடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் லவ் அஃபேர் கொஞ்சம் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் எத்தனை நாள் இருப்பார்னா ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 8ஆம் தேதி 30 நாள் 31 நாள் ஆகும். அதில் ஒரு 4 நாள் கழிச்சிருங்க. ஸோ 27 நாட்கள் சுக்கிரன் கடகராசியில் இருப்பார். ரகசிய முதலீடுகள் செய்வதற்கான நேரம் இது. நீங்கள் தொழில்துறையினர், வியாபாரியாக இருந்தால் இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். உங்களுடைய சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரம் இது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் மட்டும் இல்லைங்க, நகைகள், தங்க நகைகள், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இதெல்லாம் செலவு பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில்துறையினருக்கு சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக வெளியூருக்கு போகிறதுக்கான நேரம். இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் படிக்கலாம், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போய் படிக்கலாம், சென்னையிலேருந்து ஏன் சென்னையில் இருக்கிறவங்க ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு சொல்லுவாங்க உங்கள் காலேஜில், இனிமேல் நாளையிலேருந்து ஹாஸ்டலில் தாங்க நீங்கள் இருக்கணும், ஒரு 6 மாதம் நீங்கள் இங்கே தான் படிக்கணும், இல்லை ஒரு 3 மாதம் இங்கே தான் படிக்கணும்பாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஹாஸ்டல் போகிறது தப்பு கிடையாது. என்ன உங்களுடைய ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் பண தேவைகள் முதலீடு பண்ணுறதுக்கான தேவை இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு எங்கே சார் பணம் வரும் அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்தை அடமானம் வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அது அடமானம் வச்சா காதும் வைக்கிற மாதிரி இருக்கும். அடமானம் வந்து நகையை வைக்கலாம், நிலத்தை வைக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கும் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கும் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இளம் வயது ஆண் பெண்கள் அஷ்டம சனி நடக்குதுன்னு கேட்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், இளம் வயது ஆண் பெண்களுக்கு தாம்பத்திய சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அது எதுக்கு சார் திருப்பி சுக்கிர பயிற்சி 20 நாளைக்கு ஒரு தடவை போடுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. பலன்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த கேள்வி வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லார்கிட்டையும் அன்பு, பாசம், காதல், நேசம், காமம் இது எல்லாமே கலந்துருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகிட்ட பேசினாலும் சரி, 1% காதல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இது எதனால் அப்படின்னா இந்த சுக்கிரனை வச்சு தான். அதாவது வாழ்க்கையே உலகத்தினுடைய நடப்பே இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கிறது. அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவர் வந்து 20 நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகிறாரு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர் தன் கடமையை செய்கிறார். ஒரே இடத்துலையே இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் போர் அடித்து போயிடும். அந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, எதுக்கு ஏன் சுக்கிரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து அசுர குரு. அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கணும். ஆன்மீகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ வந்து கலைத்துறையில் போகிறவங்களும் வந்து ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு போலித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சார்னா அவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அதாவது நகை வாங்கிறது, பொன்பொருள் வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, வெளியில் பேசுகிறது. என்னமோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு வந்து சொத்து சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்போ வந்து சம்பாதிக்கிறது தானம் கொடுக்கலாமான்னு கேட்டால், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், யாருக்கு சேர்க்க போகிற? ஒரே ஆளுக்கு சேர்க்காத, 10 பேருக்கு கொடு. இப்போ நீ பண்ணுறேன்னு கேட்டால் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு சொன்ன இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுலேயும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக சென்னைக்கு வந்து சந்திக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நியர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், காதல் விஷயம், உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் பல சுகங்கள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.